அண்மை செய்தி மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், தேசிய மகளிர் அணி தலைவர் பாரதி சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் 24 பேர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தி மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலையை நியமிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள முருகன் மாநாடு குறித்து மையக்குழுவில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருடன் இணைந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்க அறிவுறுத்தப்பட உள்ளது. தமிழக பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் பட்டியலை ஜூலை இறுதிக்குள் புதுப்பித்து மாநில தலைமையிடம் வழங்க மையக்குழுவில் அறிவுறுத்தப்பட உள்ளது. மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் பாஜக மையக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பங்கேற்றுள்ளனர். பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலையை நியமிப்பது குறித்து மையக்குழுவில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சமூக வலைதளங்களில் கூட்டணி கட்சி தலைவர்களையும் பாஜக நிர்வாகிகளையும் விமர்சிக்கும் விதமான பதிவுகளை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட உள்ளது. மதுரையில் ஜூன் 22 நடைபெறும் முருகன் மாநாடு குறித்தும் இந்த மையக்குழுவில் ஆலோசனை நடத்தப்படுகிறது. மதுரை முருகன் மாநாட்டில் பாஜக உறுப்பினர் அல்லாத இந்துக்களை அதிக எண்ணிக்கையில் பங்கேற்க வைப்பது குறித்தும் நிர்வாகிகளிடம் அமித் ஷா கேட்டறிய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் தமிழக பூத் கமிட்டி நிர்வாகிகள் பட்டியலை ஜூலை இறுதிக்குள் புதுப்பித்து மாநில தலைமையிடம் வழங்க வேண்டும் எனவும் இந்த மையக்குழுவில் அறிவுறுத்தப்பட இருக்கிறது. அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடன் இணைந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட உள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். முழு விவரங்கள் என பாஜகவின் மையக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி நடைபெற உள்ள நிலையில் தான் மையக்குழுவிலே 24 முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கின்றார்கள். பாஜகவை பொறுத்தவரை மையக்குழு கூடும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் சில முக்கிய விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்படும். இந்த முறை உள்துறை அமைச்சருடைய இந்த வருகையின் முக்கிய நோக்கமாக இருப்பது நயினா நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவருக்கு நிர்வாகிகள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த பயண திட்டமிடலை அமித்ஷா தரப்பில் மேற்கொண்டிருந்தார்கள் என்று பாஜக சார்பில் கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் மையக்குழு கூட்டத்தில் உட்கட்சி சார்ந்த சில முக்கிய விஷயங்கள் பேசப்பட இருக்கின்றன. அதன் அடிப்படையில் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பாஜக ஆதரவாளர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை, குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களை குறிப்பிட்டு சில விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். பாஜக மாநில தலைவர் மாற்றத்திற்கும் அதிமுகவுடனான கூட்டணி உடன்பாட்டிற்கும் இடையே தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டு அவர்கள் கூட்டணி கட்சியின் தலைவர்களை விமர்சிக்கக்கூடிய துணியிலே தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றார்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்டவர்களும் வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்த பிறகும் கூட அதுபோன்ற சமூக வலைதள எதிர்மறை கருத்துக்கள் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக சில அறிவுறுத்தல்களை உள்துறை அமைச்சர் மையக்குழு கூட்டத்திலே வழங்க இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக சற்று முன்பாகவே பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தற்போதைய தலைவர் நயினா நாகேந்திரன் ஆகியோரை தனித்தனியாக அழைத்து பேசியிருந்தார் உள்துறை அமைச்சர். அதன் பிறகு மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அவர் அண்ணாமலைக்கு புதிய பொறுப்புகள் வழங்குவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக பாஜக சார்பிலே மாநில தேர்தல் பொறுப்பாளர் என்று ஒருவர் நியமனம் செய்யப்பட வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் பிரச்சாரம், வேட்பாளர்களை தேர்வு செய்வது உள்ளிட்ட பணிகளில் கவனம் செலுத்தக்கூடிய விதமாக அந்த தேர்தல் பொறுப்பாளர் நியமனம் செய்யப்படுவார்கள். அந்த அடிப்படையில் பாஜகவின் மாநில தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பாவிட்டால் அந்த
தேர்தல் பொறுப்பாளர் பணியை திறம்பட செய்வதற்கு தயாராக இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில்தான் அது தொடர்பாகவும் இன்று ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னும் சில நாட்களிலே மதுரையிலே முருகன் மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த முருகன் மாநாட்டிலே பாஜகவில் உறுப்பினர் அல்லாத மற்றவர்களை அதிக அளவில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் ஏற்கனவே தேசிய தலைமையின் மூலமாக தமிழக பாஜகவிற்கு வழங்கப்பட்டிருந்தது. நேரடியாக பாஜக நடத்தாமல் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் மூலமாக முருகன் மாநாடு நடைபெற்றாலும் அந்த கூட்டத்தில் பாஜக உறுப்பினர் அல்லாதவர்களையும் வரவழைத்து அவர்கள் மூலமாக பாஜகவிற்கான அந்த மதிப்பை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட இருக்கின்றது. உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக மட்டுமல்லாமல் பூத் கமிட்டி தொடர்பாகவும் ஒரு சில முக்கிய அறிவுறுத்தல்களை 24 முக்கிய நிர்வாகிகளுக்கும் உள்துறை அமைச்சர் வழங்க இருக்கின்றார். அதன்படி அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த பொழுது பூத் கமிட்டி தொடர்பான விவரங்கள் தலைமையிடம் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் மீண்டும் அதை புதுப்பித்து அடுத்த மாத இறுதிக்குள் புதிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் படிவங்களை நிரப்பி தேசிய தலைமைக்கு மாநில தலைமை மூலமாக வழங்க வேண்டும். அதற்கான பணிகளை நிர்வாகிகள் தொடங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் வழங்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திமுகவிற்கு எதிராக அதிமுக நடத்தக்கூடிய போராட்டம் உட்பட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த போராட்டம் அறிவித்தாலும் அந்த போராட்டங்களில் பாஜகவின் நிர்வாகிகளும் பங்கேற்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே ஒருமித்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரே கூட்டணி என்ற உணர்வை உருவாக்குவதற்கு போராட்ட களங்களில் தொண்டர்களை நிர்வாகிகளை இணைந்து செயல்பட வைப்பது ஒரு முக்கியமான தேர்தல் வியூகமாக இருக்கும் என்று பாஜகவின் தேசிய தலைமை கணித்திருக்கின்றது. அதற்கான அறிவுறுத்தலை ஏற்கனவே வழங்கியிருந்தாலும் தற்பொழுது நடைபெறக்கூடிய மையக்குழு கூட்டத்திலும் உள்துறை அமைச்சர் அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய போராட்டங்களில் பாஜகவினரை ஈடுபடுத்துங்கள் என்பதற்கான அறிவுறுத்தலை வழங்க இருக்கின்றார். பூத் கமிட்டி உட்கட்சி பிரச்சனை குறிப்பாக நயினார் நாகேந்திரன் மாநில தலைவரான பிறகு அவருக்கு எதிராகவும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு எதிராகவும் ஒரு சிலர் தொடர்ந்து பதிவிட்டு வரக்கூடியது. அது மட்டுமல்லாமல் பூத் கமிட்டி உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மையக்குழு ஆலோசனை கூட்டத்தில் நீண்ட அந்த ஆலோசனையை உள்துறை அமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்றார். அதன் பிறகு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தமிழக அரசியல் களம் தொடர்பாக சில வழக்கமாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் பேசும் பொழுது திமுகவிற்கு எதிரான கடுமையான மதுரை முருகன் மாநாட்டில் பாஜக உறுப்பினர் அல்லாத இந்துக்களை அதிக எண்ணிக்கையில் பங்கேற்க வைப்பது குறித்து நிர்வாகிகளிடம் அமித்ஷா கேட்டறிய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் தமிழக பூத் கமிட்டி நிர்வாகிகள் பட்டியலை ஜூலை இறுதிக்குள் புதுப்பித்து மாநில தலைமையிடம் வழங்க வேண்டும் எனவும் இந்த மையக்குழுவில் அறிவுறுத்தப்பட இருக்கிறது. அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடன் இணைந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட உள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். முழு விவரங்கள் என பாஜகவின் மையக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி நடைபெற உள்ள நிலையில் தான் மையக்குழுவிலே 24 முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கின்றார்கள். பாஜகவை பொறுத்தவரை மையக்குழு கூடும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் சில முக்கிய விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்படும். இந்த முறை உள்துறை அமைச்சருடைய இந்த வருகையின் முக்கிய நோக்கமாக இருப்பது நயினார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவருக்கு நிர்வாகிகள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த பயண திட்டமிடலை அமித்ஷா தரப்பில் மேற்கொண்டிருந்தார்கள் என்று பாஜக சார்பில் கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் மையக்குழு கூட்டத்தில் உட்கட்சி சார்ந்த சில முக்கிய விஷயங்கள் பேசப்பட இருக்கின்றன. அதன் அடிப்படையில் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பாஜக ஆதரவாளர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களை குறிப்பிட்டு சில விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். பாஜக மாநில தலைவர் மாற்றத்திற்கும் அதிமுகவுடனான கூட்டணி உடன்பாட்டிற்கும் இடையே தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டு அவர்கள் கூட்டணி கட்சியின் தலைவர்களை விமர்சிக்கக்கூடிய துணியிலே தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றார்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்களும் வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்த பிறகும் கூட அதுபோன்ற சமூக வலைதள எதிர்மறை கருத்துக்கள் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக சில அறிவுறுத்தல்களை உள்துறை அமைச்சர் மையக்குழு கூட்டத்திலே வழங்க இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக சற்று முன்பாகவே பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தற்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரை தனித்தனியாக அழைத்து பேசியிருந்தார் உள்துறை அமைச்சர். அதன் பிறகு மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அவர் அண்ணாமலைக்கு புதிய பொறுப்புகள் வழங்குவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக பாஜக சார்பிலே மாநில தேர்தல் பொறுப்பாளர் என்று ஒருவர் நியமனம் செய்யப்பட வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் பிரச்சாரம், வேட்பாளர்களை தேர்வு செய்வது உள்ளிட்ட பணிகளில் கவனம் செலுத்தக்கூடிய விதமாக அந்த தேர்தல் பொறுப்பாளர் நியமனம் செய்யப்படுவார்கள். அந்த அடிப்படையில் பாஜகவின் மாநில தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பாவிட்டால் அந்த
தேர்தல் பொறுப்பாளர் பணியை திறம்பட செய்வதற்கு தயாராக இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில்தான் அது தொடர்பாகவும் இன்று ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னும் சில நாட்களிலே மதுரையிலே முருகன் மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த முருகன் மாநாட்டிலே பாஜகவில் உறுப்பினர் அல்லாத மற்றவர்களை அதிக அளவில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் ஏற்கனவே தேசிய தலைமையின் மூலமாக தமிழக பாஜகவிற்கு வழங்கப்பட்டிருந்தது. நேரடியாக பாஜக நடத்தாமல் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் மூலமாக முருகன் மாநாடு நடைபெற்றாலும் அந்த கூட்டத்தில் பாஜக உறுப்பினர் அல்லாதவர்களையும் வரவழைத்து அவர்கள் மூலமாக பாஜகவிற்கான அந்த மதிப்பை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட இருக்கின்றது. உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக மட்டுமல்லாமல் பூத் கமிட்டி தொடர்பாகவும் ஒரு சில முக்கிய அறிவுறுத்தல்களை 24 முக்கிய நிர்வாகிகளுக்கும் உள்துறை அமைச்சர் வழங்க இருக்கின்றார். அதன்படி அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த பொழுது பூத் கமிட்டி தொடர்பான விவரங்கள் தலைமையிடம் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் மீண்டும் அதை புதுப்பித்து அடுத்த மாத இறுதிக்குள் புதிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் படிவங்களை நிரப்பி தேசிய தலைமைக்கு மாநில தலைமை மூலமாக வழங்க வேண்டும். அதற்கான பணிகளை நிர்வாகிகள் தொடங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் வழங்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திமுகவிற்கு எதிராக அதிமுக நடத்தக்கூடிய போராட்டம் உட்பட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த போராட்டம் அறிவித்தாலும் அந்த போராட்டங்களில் பாஜகவின் நிர்வாகிகளும் பங்கேற்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே ஒருமித்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரே கூட்டணி என்ற உணர்வை உருவாக்குவதற்கு போராட்ட களங்களில் தொண்டர்களை நிர்வாகிகளை இணைந்து செயல்பட வைப்பது ஒரு முக்கியமான தேர்தல் வியூகமாக இருக்கும் என்று பாஜகவின் தேசிய தலைமை கணித்திருக்கின்றது. அதற்கான அறிவுறுத்தலை ஏற்கனவே வழங்கியிருந்தாலும் தற்பொழுது நடைபெறக்கூடிய மையக்குழு கூட்டத்திலும் உள்துறை அமைச்சர் அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய போராட்டங்களில் பாஜகவினரை ஈடுபடுத்துங்கள் என்பதற்கான அறிவுறுத்தலை வழங்க இருக்கின்றார். பூத் கமிட்டி உட்கட்சி பிரச்சனை குறிப்பாக நயினார் நாகேந்திரன் மாநில தலைவரான பிறகு அவருக்கு எதிராகவும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு எதிராகவும் ஒரு சிலர் தொடர்ந்து பதிவிட்டு வரக்கூடியது. அது மட்டுமல்லாமல் பூத் கமிட்டி உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மையக்குழு ஆலோசனை கூட்டத்தில் நீண்ட அந்த ஆலோசனையை உள்துறை அமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள இருக்கின்றார். அதன் பிறகு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தமிழக அரசியல் களம் தொடர்பாக சில வழக்கமாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் பேசும் பொழுது திமுகவிற்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பொதுக்கூட்டங்களிலே பேசுவார். பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, தமிழகத்திற்கு வரும்பொழுது திமுகவிற்கு எதிராக அவர்களுடைய அந்த விமர்சனங்கள் கடுமையாக இருக்கும். இன்று நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திலும் உள்துறை அமைச்சர் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பார் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக டாஸ்மாக் உள்ளிட்டவற்றில் அமலாக்கத்துறை நடத்தி இருக்கக்கூடிய சோதனை, அதன் பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் மாற்றங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் குறிப்பிட்டு அவருடைய உரை இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமாரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.